ஆரியனின் சந்தோஷம் எதற்கென்று அறியாத மின்மினியோ அவளே ஒன்றை தவறாய் புரிந்து கொண்டு அதன் விடையாய் நொடியும் தாமதிக்காது அங்கிருந்து ஓடிச் சென்று தன் தாயிடம் சொல்லிவிட்டு தன் வீட்டை நோக்கி பயணமானாள். பூரணிக்கு மின்மணியின் நடவடிக்கைகள் சந்தேகம் கொடுத்தாலும் இருக்கும் சூழலின் காரணமாக அதை விசாரிக்க முடியாது தற்சமயம் அமைதி காத்து அங்கிருந்தார். அடியே, உன் தங்கச்சி இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவாளா? நானும் இங்க வந்ததுல இருந்து பாக்குறேன், அவ முகம் ஒரு மாறி சோகமாவே இருக்கே என கீதாவிடம் கேட்டான் கதிரவன். அவ ஓகே சொல்றது இருக்கட்டும், இங்க நம்மள தரக்குறைவா பேசினாங்களே அதை பத்தி கொஞ்சமாவது கவலை இருக்கா உங்களுக்கு? ஏண்டி, அந்த அம்மாவுக்கு என்ன கடுப்போ அது பேசினதையெல்லாம் காதுல வாங்கினா நம்ம சந்தோஷம்தான் போகும். நீ அதை பத்திலாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத கீது. பாரு, நிலா கிச்சன் பக்கம் போறா, நான் போய் அவளை தூக்கிட்டு வர இரு என சொல்லிவிட்டு எழுந்து சென்றான் கதிரவன். ஆனால் கீதாவுக்குத்தான் ஆத்திரம் அடங்கவில்லை. அந்த கடுப்பு இப்போது நிதர்சனத்தை மிக எளிதாக அன்போடு எடுத்துச் சொல்லி சென்ற கதிரவனின் மேலும் திரும்பியது அவளுக்கு. இந்த விஷயத்தில் கதிரவனை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். 4 பேர் 4 விதமாய் பேசத்தான் செய்வார்கள். அதையெல்லாம் நம் காதில் வாங்கி மனதில் ஏற்றினால் நம் நிம்மதிதான் கெட்டு போகும். நம் வாழ்க்கையும் அதன் சந்தோஷமும் பிறரின் வார்த்தையிலா உள்ளது? இல்லையே, பிறகென்ன அதை பற்றிய வீண் சிந்தனை? இங்கே கீதாவை தாண்டி கூடத்தில் இருந்த மற்ற அனைவரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பில் இருந்தனர். தம் பிள்ளைகள் என்ன முடிவு செய்வார்கள் என்ற ஆவலில். இந்திராவும் அவரின் பெற்றோரான மீனாட்சி சுந்தரேசனும் ஆரியன் சம்மதம் தெரிவித்து விட வேண்டும் என்ற வேண்டுதலோடு ஆர்வமாய் இருந்தனர். வசந்தாவும் அகத்தியனும் ஒருவேளை ஆரியன் சம்மதித்தால் இந்த கல்யாணத்தையே நடக்க விடாமல் எப்படியெல்லாம் நிறுத்தலாம் என்ற சிந்தனையிலும் என்ன பதிலை சொல்வானோ என்ற பயத்திலும் அமர்ந்திருந்தனர். நம் குறும்பு கண்ணனோ, எப்படா இங்கிருந்து கிளம்புவோம்? ஐயோ, எனக்கு பசிக்குதுடா பணக்கார பக்கிங்களா, காலையில ஒரு ஜூஸ கொடுத்ததோட சரி, அடுத்து சாப்பிட ஏதாச்சும் தரானுங்களா பாரு என வெளியே நல்ல பிள்ளையாய் அமர்ந்து கொண்டு உள்ளே விஜயன் குடும்பத்தை வறுத்து எடுத்து கொண்டிருந்தான் அவன். பூரணியோ எப்போது இது போன்ற சுப நிகழ்ச்சி என் மகள் மின்மினிக்கு நடக்கும் என்ற கவலையோடு உட்கார்ந்திருந்தார். இதோ வந்து விட்டனர் ஆரியனும் ஜனனியும். பேசிட்டீங்களா? எல்லாம் ஓகே தானே ஜனனி? ஆரியன் சார், உங்களுக்கு என் பொண்ணை பிடிச்சிருக்கு தானே என ஆர்வமாய் கேட்டார் விஜயன். அட பொறுங்க, அவங்க முதல்ல பேசட்டும். சொல்லுப்பா ஆரியா, உனக்கு எல்லாம் ஓகேயா? சாரி டு சே திஸ், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் மேரேஜ், ஸோ லெட்ஸ் கால் ஆஃப் திஸ் நவ் என ஆரியன் நிதானமாய் சொல்ல அதில் வருத்தமே உண்டானது இந்திராவுக்கு. ஆனால் அகத்தியன் குடும்பத்திற்கோ ஆரியனின் பதிலில் இன்பத்தேன் வந்து பாய்ந்தது காதல். ஏன்பா, என்ன காரணம்? அதை சரி செய்யும் எண்ணத்தில் கேட்டார் இந்திரா. மா, பேசி பார்த்தேன், எனக்கு செட் ஆகும்னு தோணல, இதுக்கு மேல ரீசன் கேட்காதீங்க என முடித்து விட்டான். ஆனால் விஜயன் விழவில்லையே. ஏ ஜனனி, மாப்பிளைக்கு பிடிக்காத மாதிரி ஏதாச்சும் பேசுனியா? ஏன் உன்னை பிடிக்கலன்னு சொல்றாரு? கிட்டத்தட்ட அதட்டினார் விஜயன். அதில் ஜனனியோ நடுங்கி தன் தாயை பார்வையால் துணைக்கு அழைத்தாள். வைதேகி பேசும் முன்னே ஆரியன் குறுக்கிட்டான். மிஸ்டர் விஜயன், நாம கொஞ்சம் தனியா பேசலாமா? விஜயனோ இவ்வளவு பெரிய சம்பந்தம் கை நழுவி போனதில் அவரின் வருங்கால தொழில் கனவுகள் எல்லாம் சரிந்து போனதை போல உணர்ந்தவர் ஆரியன் அழைத்தும் பதில் தராது யோசனையில் இருந்தார். அப்போது கண்ணனோ, இதுக்குத்தான் நேரத்துக்கு சாப்பிடுங்கிறது மக்களே, பாவம் வயசான மனுஷன், நம்ம பாஸ் கொடுத்த அலட்சியிலையும் பசியிலையும் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்காரு, இருங்க அகெயின் நானே அவரை கூப்பிடுறேன் என தனக்குள்ளே கவுண்டர் பேசியவன், எக்ஸ்கியூஸ் மீ சார், எங்க பாஸ் உங்களை கூப்பிடுறாரு என விஜயின் அருகே சென்று அவர் தோளை லேசாக தட்டி அழைத்தான் கண்ணன். அதில் சுயம் வந்த விஜயன், சாரி சார், என்ன கேட்டீங்க? நாம கொஞ்சம் பேசணும், வரீங்களா வெளியே? எஸ் சார், கண்டிப்பா என கூறிவிட்டு தன் மகள் ஜனனியை முறைத்து கொண்டே முன்னே நடக்கலானார் விஜயன். ஓகேமா, நீங்க நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரெசார்ட்டுக்கு போங்க, நான் அங்க வந்து உங்ககிட்ட பேசுறேன் என இந்திராவிடம் சொல்லிய ஆரியன், கண்ணா நீ எல்லாரையும் சேஃபா கூட்டிட்டு போ என அவனையும் அனுப்பிவிட்டு விஜயனை பார்க்க சென்றான் ஆரியன் வாசுதேவன். இந்திராவின் குடும்பம் வைதேகியிடம் பொதுவாக பேசிவிட்டு அங்கிருந்து சற்று வருத்தமாக கிளம்பினர். வசந்தாவோ
தன் மனதிலே குத்துப்பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கொண்டே வெளியே அமைதியாக நடை போட்டார். வைதேகிக்கு ஏற்கனவே ஜனனியின் மேல் ஒரு சந்தேகம் இருந்தது, அவள் காதலிக்கிறாளோ என்று. அதை இப்போது ஊர்ஜிதமே படுத்திவிட்டார். இருங்க சம்பந்தி, வந்துடுறேன் என பூரணியிடம் சொல்லிவிட்டு ஜனனியை அழைத்து கொண்டு அவளின் அறைக்கு சென்றார் வைதேகி. பின்னாலே கீதாவும் சென்றாள். ஏய், யாரடி லவ் பண்ற? என்ன இவள மாதிரி நீயும் ஓடி போய் குடும்பமானத்தை வாங்க போறியா? கோபமாக கேட்டார் வைதேகி. மா, என்ன பத்தி இழுக்காம அவளை மட்டும் விசாரி என சொல்லி முகத்தை காட்டினாள் கீதா. அம்மா, ஓடி போறதுன்னு முடிவு பண்ணி இருந்தா அப்பா என்னை கம்பல் பண்ணும்போதே அந்த முடிவை எடுத்திருப்பேன். சோ நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. இந்த கல்யாணம் கேன்சல் ஆனதுக்கு நீதான் காரணம்னு உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவார்னு தெரியுமில்ல? என்னமோ பயமே இல்லாம கூலா பேசுற. பதட்டமானார் வைதேகி. மா, டோன்ட் வரி, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. டாடி இனி என் கல்யாண பேச்ச எடுக்க மாட்டாரு, வெயிட் அண்ட் வாட்ச் என்று ஆரியன் மேல் உள்ள நம்பிக்கையில் சொன்னாள் ஜனனி. அதேபடி இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்ற? அந்த ஆரியனும் நம்ம அப்பா கூட தனியா பேச போயிருக்காரு. என்னமோ இருக்கு, உண்மையை சொல்லுடி கேட்டாள் கீதா. ஜனனியும் வெளியே தோட்டத்தில் அவர்கள் பேசிக்கொண்டதை சுருக்கமாக கூறினாள். விஜயனை பற்றி அவர்களும் அறிந்ததால் சற்று நிம்மதியாயினர். இங்கே அதே கார்டனில் ஆரியனும் விஜயனிடம் பேசி தன் வழிக்கு அவரை கொண்டு வந்திருந்தான். எடுத்தோம் கவுத்தோம் என்று அவன் விஜயனோடு டீலை ஓகே பண்ணவில்லை. அவரின் தொழிலை பற்றியும் அதில் அவரின் தொழில் நேர்மை அனைத்தையும் முன்னரே அறிந்தும் வைத்திருந்தான். அதனாலே இப்போது ஒப்புக்கொண்டான். அதிலும் அவனுக்கு ஆதாயம் இருப்பதால் மட்டுமே இந்த திடீர் முடிவு. அவன்தான் பிசினஸ் மேக்னட் ஆயிற்றே. அதனால் அவனுக்கு வேண்டியதை அவரிடம் இருந்து பெற்றுக்கொண்ட பின்னரே டைப் செய்துள்ளான். ஓகே மிஸ்டர் விஜயன், ஈவினிங் டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணிடுங்க. என்னோட டீம் டுமாரோ உங்களை மீட் பண்ணுவாங்க என சொல்லி தொழில்முறை ஒப்புதலாய் ஹேண்ட்ஷேக் செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றான் ஆரியன் வாசுதேவன். விஜயனின் முகத்திலோ டன் கணக்கில் மகிழ்ச்சி பொங்கி ஒளிந்தது. அவர் நினைத்தது நடந்துவிட்டது, பிறகென்ன கவலை அவருக்கு? பூரணியும் வைதேகியிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். கதிரவனும் கீதாவும் அங்கேயே தங்கிக் கொண்டனர். இங்கே முன்னரே கிளம்பிய மின்மணியோ ஊருக்கு வந்து சேர்ந்ததும் நேரே வீட்டுக்கு செல்லாமல் குளக்கரைக்கு சென்று அங்கே அமர்ந்திருந்தாள். ஏனோ காதல் கொண்ட காரிகை அவளுக்கு காணும் இடமெல்லாம் அவள் தேவனின் தோற்றம்தான். நூலர்ந்த பட்டமாய் அவள் காதல் இருக்க, அதுவோ காற்றின் திசையில் காலத்தின் கோலத்தால் எங்கெங்கோ திசை மாறி அலைக்கழிக்கிறது. திசை மாறும் தேஞ்சிட்டு அவளை கரம் கோர்க்க மன்னவன் வருவானா? யாருமற்ற இந்த தனிமையில் உடைந்து அழுகிறாள் மின்மினி. எல்லாமே அவள் தவறுதானே. இதில் யாரை குற்றம் சொல்லி என்ன பயன்? இத்தனை காலம் தாழ்த்திவிட்டு இப்போது அழுதால் மட்டும் கிடைத்து விடுவானா? அழுது ஓய்ந்த பின் தவறு தன் மீது என்று தீர்க்கமாக உணர்ந்த பின் தெளிவாக முடிவெடுத்தாள் பெண். சேருவோம் என்று தெரிந்தா காதலித்தால், சேராமல் போனால் கூட என்ன, அது அவள் காதலாயிற்றே. அதை விட்டு கொடுக்கும் எண்ணம் கிஞ்சிற்றும் இல்லை பாவைக்கு. மிச்சம் இருக்கும் வாழ்க்கையை அவனுடனான காதலை நினைத்து கனவிலும் காதல் செய்து வாழ்வதே அவளுக்கு இப்பிறவிக்கு போதுமானது என முடிவெடுத்து விட்டாள். இப்பிறவி அர்த்தப்படும் அளவிற்கு ஒரு காதல் தேவனை கண்டால், காதலித்தால், சிறிது காலம் வாழ்ந்தாள். இனி இதை எண்ணியே வாழ்க்கையை கடத்த ஆயத்தம் கொண்டாள். காதலித்த ஒருவருடன் வாழ்வதற்குத்தானே கல்யாணம் அவசியம். ஆனால் காதலித்தவருக்குள் வாழ இந்த அன்பான நினைவுகளே போதுமல்லவா? என்ன ஒன்று, மின்மினியின் தேவன் அருகில்தான் இல்லை. ஆனால் அவளின் அனைத்திலும் அவனோ நீக்கமர நிறைந்துள்ளான். அவளுக்கு பிடித்தது போல அவள் வாழ்வதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் அவளுக்கு நீண்ட நேரம் ஆகாது. இதோ இக்கணம் நினைத்தால் கூட ஆரியனிடம் அனைத்தையும் சொல்லிவிடலாம். ஆனால் அதை அவள் செய்யாமல் போனதற்கு காரணம் அவளை சார்ந்த மற்றும் அவளை வாழ வைத்த நல்ல உள்ளங்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்கவே தன் காதலை மௌனமாய் தியாகம் செய்துவிட்டு வீட்டை நோக்கி நடக்கிறாள் பெண்ணாய் போனவள். காதலில் பிரிவும் தளர்வும் இயல்பான ஒன்றே. எத்தனை தூரம் பிரிவு நீண்டாலும் மீண்டும் அத்தனை தூரம் தளர்வையெல்லாம் தகர்த்தி
மீண்டும் இறுக கட்டிக்கொள்ளும் ஆற்றல் காதலுக்கு உண்டு. அந்த ஆற்றல் இங்கேயும் உருவாகும் என்று நம்புவோம். மின்மினி சரியாக தவறாய் முடிவெடுத்துவிட்டு அவளின் வீட்டை நோக்கி நடந்தாள். என்னதான் முடிவு எடுத்து விட்டாலும் அதை செயல்படுத்துவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லையே. ஆரியனை அருகில் வைத்துக்கொண்டே எப்படி தன்னால் அவனை புறக்கணிக்க முடியும்? அது தன்னால் முடியுமா? இனி இந்த சம்பந்தம் முடிவான பிறகு அவன் அடிக்கடி இங்கே வர வாய்ப்பு இருக்குமே. அவன் ஜனனியோடு சேர்ந்து பழகும் போது அதை என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியுமா? பேசாம நாம இங்கிருந்து வேற எங்கேயாவது போயிடலாமா என அவள் தவித்து யோசித்தபடியே வாடிய வதனத்தோடு நடந்து வந்து கொண்டிருந்தாள் மின்மினி. அந்நேரம் அவள் போகும் பாதையை வழிமறித்து வந்து நின்றது கல்யாண சுந்தரத்தின் பைக். அதில் மின்மினி பயந்து பின்வாங்கினாள். அட, பயப்படாத தங்கச்சி, நான் தான் அது. என்னம்மா இந்த நேரத்துல இங்க நடந்து வந்துட்டு இருக்க? நீங்க நாளைக்கு தானே வரதா இருந்தது, நீ மட்டும்தான் வர, எங்க மத்தவங்க எல்லாம் என அக்கறையாக விசாரித்தான் கல்யாண சுந்தரம். அண்ணா, அது எனக்கு வேலை இருக்குன்னு கிளம்பி முன்னவே வந்துட்டேன்னா, அம்மா சாயங்காலம் வருவாங்க என தன் சோகத்தை மறைத்து பேசினாள் மின்மினி. ஆனாலும் அவள் வாடிய முகத்தையும் குரலில் சோகம் இலையோடு இருப்பதையும் கண்டு கொண்ட சுந்தரம், ஏமா முகமெல்லாம் செவந்திருக்கு, பார்க்கவே களை இழந்து கவலையா தெரியற? சுந்தரம் கண்டு கொண்டதில் அதிர்ந்தவள் சமாளிக்க முயன்றாள். ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்லைன்னா, எனக்கு என்ன கவலை வரப்போகுது? வர வழியில பசங்க விளையாடிட்டு இருந்த பந்து முகத்துல பட்டுருச்சு, அதான் சிவந்திருக்கும், வேற ஒன்றும் இல்ல என அவள் சொல்ல, ஏமா பார்த்து வந்திருக்கலாம்ல. சரி விடு, சரியாயிரும், உனக்கு எந்த கவலையும் வராது, சரியா? அதே மாதிரி நமக்கு எது நடந்தாலும் கவலைப்படக்கூடாது, அத கண்டுக்கவும் கூடாது. ஏன்னு சொல்ல பார்க்கலாம். அவளோ புரியாது. ஏன்னா எது நடக்குதோ அதுக்கு தானம்மா கால் வலிக்கும், அப்புறம் எதுக்கு வீணா நாம ஃபீல் பண்ணணும் சொல்லு என சொல்லி சுந்தரம் நகைக்க, ஆனால் மின்மினிக்கு இருக்கும் கவலையில் அவளால் இதை ரசிக்க முடியவில்லை. சரி, இதை விடு. இன்னைக்கு ஆபீஸ்ல ஃப்ரீ டைம்ல என் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கும்போது என்னோட கல்யாண பேச்சு அடிபட்டுச்சு. அப்போ எல்லாரும் சேர்ந்து எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு டாஸ் போட்டு பார்த்தானுங்கம்மா. அப்போ என்ன ஆச்சு தெரியுமா? என் கவலையை போக்கத்தான் அவர் இவ்வாறெல்லாம் பேசுகிறான் என்பதை புரிந்து கொண்ட மின்மணி தன் சோகத்தை சற்று ஒதுக்கி வைத்து தன் வருத்தத்தை போக்க நினைக்கும் தன் உடன்பிறவா அண்ணனுடன் பேச ஆரம்பித்தாள். என்ன ஆச்சு அண்ணா? டாஸ்ல பூவா தலையா எது விழுந்துச்சு அண்ணா என கேட்டாள் மின்மணி. விழுந்துச்சு, ஆனா என் நேரம் அந்த காயின் உருண்டு போய் சாக்கடையில விழுந்துருச்சு. அதை பார்த்து அவனுங்க என்ன கலாய்ச்சு சிரிச்சானுங்க பாரு, எனக்கு அப்படியே எங்கேயாவது போய் முட்டிக்கலாமான்னு இருந்துச்சு. இந்த பதிலை எதிர்பாராத மினியோ வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு, அச்சோ விடுங்கண்ணா, காசு போனா போகுது, உங்களுக்கு அதை விட காஸ்ட்லியான சூப்பரான பொண்ணு வருவாங்க பாருங்க என அவள் சொல்ல, அது வரும்போது வரட்டும், அதான் சிரிப்பு வந்துடுச்சுல, நல்லா வாய் விட்டு மனசார சிரிமா, எதுக்காகவும் யாருக்காகவும் உன் சிரிப்பை விட்டு கொடுக்காத என சுந்தரம் சொல்ல, அதை கேட்டு சரி என்று தலையாட்டினாள் மின்மினி. சரி வா, வண்டியிலேறு, வீட்டுல கொண்டு போய் இறக்கி விடுறேன் என அவளையும் அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றான் கல்யாண சுந்தரம். வீடு வந்ததும், நீ உள்ள போ, நான் உனக்கு சாப்பிட ஏதாச்சும் கொண்டு வரேன் என சொல்லிவிட்டு தங்கள் வீட்டிற்கு சென்றான் சுந்தரம். சுந்தரம் உள்ளே வண்டியை நிறுத்தும் வேளையில் வீட்டிற்குள் இருந்து அவனின் பெற்றோர் பேசிக்கொள்ளும் சத்தம் வாசல் வரை கேட்டது. ஏங்க, உங்களை கடைக்கு போயிட்டு வாங்கன்னு எப்போல இருந்து சொல்றேன், அத காதலே வாங்காம அப்படி என்னதான் அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கோ அத மடியிலே வச்சுட்டு பாத்துட்டு இருக்கீங்க. பேசாம நானும் அந்த பேப்பரா பிறந்திருக்கலாம், அப்பவாச்சும் ஆசையா என்னையவே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க என கணவன் தன் பேச்சை கவனிக்கவில்லை என்ற ஆற்றாமையில் பொங்கிக் கொண்டிருந்தார் கண்ணகி. அதற்கு சங்கரனோ, அடியே கண்ணகி, நான் தினமும் ஒரே நியூஸ் பேப்பரை படிக்கல, அதையும் ஞாபகம் வச்சுட்டு இப்படி ஆசைப்படு என சொல்ல, என்னது இந்த மனுஷனுக்கு கொழுப்ப பாத்தியா, எங்க அந்த பூரிக்கட்ட என கண்ணகி தேட, சங்கரனோ எழுந்து ஓட பார்த்தார். அவரை மடக்கி பிடித்த சுந்தரமோ, எங்க நைனா நைசா ஓட பாக்குற, மா இந்தா புடி உன் புருஷனை, பூரிக்கும் அப்பாவுக்கும் வித்தியாசம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி அடிச்சு விளாசு
என கண்ணகியிடம் சங்கரனை ஒப்படைத்துவிட்டு சமையலறை நோக்கி சென்றான் சுந்தரம். அங்கே மாலை சிற்றுண்டியாய் தேநீரும் சுட சுட வடையும் கண்ணகி சுட்டு வைத்திருக்க அதை எடுத்துக்கொண்டு தன் அம்மாவிடம் இடி வாங்கி கன்னம் வீங்கி போய் இந்த தந்தையை பார்த்து கொக்கானி காட்டிக்கொண்டே வெளியே சென்றான் சுந்தரம். அவன் வருவதற்குள் ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு கூடத்தில் அமர்ந்திருந்தாள் மின்மினி. மினிமா, இந்தா இத சூடா குடிச்சு வடைய சாப்பிடு, தெம்பா இருக்கும் என சுந்தரம் கொடுக்க, காலையில் இருந்து எதுவும் சாப்பிடாத அவள் வயிற்றுக்கு இந்த தேநீரின் வாசனை பசியை தூண்டிவிட அதை வாங்கி வேகமாக சாப்பிட்டாள் மின்மினி. அந்நேரம் வீட்டுக்குள் நுழைந்தார் அன்னபூரணி. வாங்கம்மா, நீங்களும் டீ குடிங்க என சுந்தரம் அழைக்க, இருக்கட்டும்பா, உன்னை கண்ணகி கூப்பரா பாரு, ஏதோ கடைக்கு போகணுமா என பூரணி சொல்ல, இதோ போறேம்மா, அப்புறம் வரேன் மினிமா என சொல்லிவிட்டு வெளியேறினான் சுந்தரம். தன் மகள் சாப்பிட்டு முடிக்கும் வரை பொறுமையாக காத்திருந்தார் பூரணி. என்னம்மா, வந்ததிலிருந்து அமைதியா இருக்க, எங்க நிலா அண்ணாலா வரல என சாதாரணமாய் இருப்பது போல் காட்டிக்கொண்டு கேட்டாள் மின்மணி. அவங்க 2 நாள் கழிச்சு வருவாங்க. ஓ சரிம்மா, வடை சாப்பிட்றியா? இல்ல வேணாம். ஏமா ஒரு மாதிரியா இருக்க, என்னாச்சு உனக்கு? அத நான் உன்கிட்ட கேட்கணும்டி, என்னதான் ஆச்சு உனக்கு? ஏன் காலையில அப்படி கீழே விழுந்து கிடந்த, எதுக்கு அவ்வளோ அழுக என விசாரிக்க ஆரம்பித்தார் பூரணி. அதில் பதறியவள், அதான் அப்பவே சொன்னேன்லம்மா என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அது சுத்த போய், அம்மா கிட்ட உண்மைய மறைக்காத மினி, எதா இருந்தாலும் சொல்லு, நான் சரி பண்றேன் என அவள் கைப்பிடித்து ஆதரவாய் சொன்னார் பூரணி. இனி அது நடவாத காரியம் என்று நினைத்த காரிகை அவளோ மீண்டும் சமாளிக்கவே பார்த்தாள். ஐயோ அம்மா, நீயும் ஏமா பழுத்துற, நான் சொல்றதுதான் உண்மை, இப்ப நகரு, நான் நைட்டு சமைக்க பொருள் வாங்கிட்டு வரேன் என சொல்லிவிட்டு வேகமாக கூடையை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள் மின்மினி. போகும் தன் மகளை கண்டு கவலையுற்ற தாயோ எப்பொழுதும் போல அந்த இறைவனிடமே தன் வேதனையை இறக்கி வைத்தார். இங்கே ரெசார்ட்டில் மீனாட்சி இந்திராவை சமாதானம் செய்து கொண்டிருந்தார். அந்நேரம் ஆரியன் உள்ளே வந்தான். சுந்தரேசன் தன் பேரனுக்கு சைகை காட்ட அதை புரிந்து கொண்ட ஆரியனோ நேராக தன் அன்னையிடம் சென்றான். என்னோட அயல்லேடி ஏன் சோகமா இருக்காங்க என இந்திராவின் தாடையை பிடித்து கேட்டான் ஆரியன். அவனின் கையை தட்டிவிட்ட இந்திராவோ, நான் எப்படி இருந்தா உனக்கு என்னடா வந்துச்சு? ஓ, போய் அந்த பிசினஸையும் இதோ இவனையும் கட்டிட்டாளு என கண்ணனையும் சேர்ந்து திட்டியபடி முகத்தை திருப்பினார். ஐயோ மேடம், இவரையெல்லாம் என்னோட கோத்து விடாதீங்க, எனக்கு இந்த PA போஸ்டே போதும் என கண்ணன் ஜஹா வாங்க, அதில் ஆரியன் திரும்பி உக்கிரமாய் முறைத்ததில், ஜஸ்ட் ஃபன்னுக்கு பாஸ் என கீழ்ப்பணிந்தான் அவன். பாத்தியாடா, இவனே நோ சொல்றான். எப்பவும் வெறப்பா தெரிஞ்சா யார்தான் நெருங்கி வருவாங்க? அந்த பொண்ணுகிட்டையும் அழுத்தமா பேசியிருப்ப, அதான் இந்த சம்மந்தம் கேன்சல் ஆயிடுச்சு போல என தாத்தா சொல்ல, தாத்தா உருமினான் ஆரியன். சரிடா, நான் ஒன்னும் பேசல. அவர்கிட்ட எதுக்குடா கத்துற? உண்மைய சொல்லு, ஏன் அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கல? ஏன்னா அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தனை பிடிச்சிருக்கு. சீசன் லவ் வித் சம்ஒன் என உண்மையை பட்டென்று கூறினான் ஆரியன். வாட்? எஸ்மா, அதான் நான் கேன்சல் பண்ணிட்டேன். மோரோவர் இந்த சம்பந்தம் கூடி வந்தாலும் அது ஒரு பிசினஸ் டீலிங்கா தான் இருந்திருக்கும். ஸோ பெட்டர் அது ஸ்டாப் ஆனதை நினைச்சு ஹாப்பியா இருங்க என ஆரியன் மொழிய. பாரு இந்து, நம்ம பையன் வேணும்னு இதை பண்ணல, நீ தேவையில்லாத கவலை விடு, எல்லாம் சரியாகும், நாம ஊருக்கு போற வேலையை பார்க்கலாம் என மீனாட்சி சொல்ல, சாரி ஆரியன், அம்மா தேவையில்லாம உன்ட்டு கோவப்பட்டுட்டேன், நான் தான் ஒழுங்கா விசாரிச்சிருக்கணும். இட்ஸ் ஓகேம்மா, விடுங்க, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, கிளம்புங்க. என்ன, அப்போ நீ இங்க கூட வரலையா? இங்க நீ என்ன பண்ண போற? மா, திருச்சியில இருக்க நம்ம ஆஃபீஸ்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அண்ட் கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் ஒன்று வருது. அதை இங்க இருக்க ஸ்டாஃப் மூலமா தான் டிசைன் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் இங்க கொஞ்ச நாள் இருக்கணும், கான்ட்ராக்ட் சைன் ஆகிற வர. ஸோ நீங்க இப்ப போங்க, நான் கொஞ்சம் டேஸ் கழிச்சு வரேன் என ஆரியன் தகவலை கூற, அது ஏற்றுக்கொள்ளும்படியாய் இருந்ததால் அவனையும் கண்ணனையும் விட்டுவிட்டு மற்ற அனைவரும் அங்கிருந்து கிளம்பினர். அவர்களை ஏர்போர்ட்டில் வழி அனுப்பிவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கையில், என்ன ப்ராஜெக்ட் பாஸ் அது? அதை பத்தி நீங்க எனக்கு ஏதோ அப்டேட்ஸ் தரலையே
என கேட்டான் கண்ணன். இட்ஸ் அ சீக்ரெட் ப்ராஜெக்ட். அதுக்கு நான் மட்டும்தான் ஹெட். இந்த ப்ராஜெக்டுக்கு ரூட்டு போட்டு வழி கண்டுபிடிச்சதே நீதான் மேன் என மறைபொருள் வைத்து ஆரியன் கூற, நான் ரூட்டு போட்டு கொடுத்தேனா? என்ன சொல்றார் இவரு என அவன் யோசிக்க, உன்னோட 7ஆம் அறிவை கசக்க வேணாம், ஃப்ரீயா விடு. நாளைக்கு மார்னிங்கே நம்ம ஆபீஸ் பக்கத்திலே இருக்க ஒரு நல்ல ரெசார்ட்டா பார்த்து புக் பண்ணிடு என ஆரியன் சொன்னதும் தன் சிந்தனையை கைவிட்டு வேலையில் கவனமானான் கண்ணன். இனிதான் ஆரியனின் அதிரடி ஆட்டம் ஆரம்பம். காதலியை பழி வாங்குவானா, இல்லை மீண்டும் அவனே காதலில் பழி ஆவானா? அது அக்காதலுக்கே வெளிச்சம்.